இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருப்பது கடவுள் நம்மை எவ்வாறு அவரை நோக்கி பார்க்க விரும்புகிறார் என்பதாக தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தாவீது ராஜா எவ்வாறு தேவனை நோக்கி பார்த்தார், அவருடைய முகம் எவ்வாறு பிரகாசித்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ராஜா கர்த்தரை எவ்வாறு நோக்கி பார்த்தார் அப்படின்னா, அவரை ஒரு மேய்ப்பராக நோக்கி பார்த்தார். அவரை ஒரு மேய்ப்பராக மட்டுமல்ல, அவர் தனக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்பதை அறிந்து, ஒரு ஆடுகளுக்கு எவ்வாறு ஒரு மேய்ப்பன் முக்கியம் என்பதை அறிந்தவனாய் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தேவனை ஒரு மேய்ப்பராக நோக்கி பார்த்தார். மேய்ப்பராக நோக்கி பார்த்ததுனால அவர் அந்த சங்கீதம் 23 எழுதுறாரு பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். அப்போ ஒரு ஆடுக்கு என்னென்ன தேவை, ஒரு நல்ல சமாதானமான வாழ்க்கை முதல்ல தேவை, நல்ல உணவு தேவை, உறைவிடம் தேவை, அவங்க வழி நடத்தி செல்ல ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன், ஒரு காவலாளி தேவை அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, உணர்ந்து என்ன செய்யறாரு, அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அதே போல ஒரு மனிதனுக்கும் முதலாவது அவனுக்கு அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னா, அவனுடைய உண்கிற உணவும் குடிக்கிற தண்ணீரும் மிக 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 அவசியம். எத்தனையோ மக்கள் ஜனங்கள் இந்த காலத்துல உணவின்றி அணைச்சுறாங்க, தண்ணீரின்றி அப்படி மறித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு 3 வேளையும் ஆகாரம் தந்து நம்மை வழி நடத்துகிறார். அதற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல மேய்ப்பரை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில எப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 80:1. கர்த்தரை இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும் என்று ஜெபித்தார். அப்போ அவருடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு செவி கொடும், என்ன வழி நடத்தும், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துக்கொள்ளும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி வேணும். ஏன்னா அப்படின்னா, இவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிங்கம், ஒரு தடவை கரடி அந்த ஆடுகளை பீரிட்டு போட வரும்போது என்ன, சிங்கத்தின் வாயை அப்படியே கிழித்து போடுறாரு. கரடி என்ன செய்ற, அடித்து என்ன செய்றாரு, கொல்றாரு. இந்த பலன் எங்க இருந்து வந்துச்சுன்னா, தேவன் கொடுத்த பலன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதோடு என்ன செய்யறாரு, ஒரு பொறுப்போடு அவர் என்ன செய்கிறார், நடந்து கொள்கிறார். அது மட்டும் அல்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் ஆடுகளை மேய்த்தது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மிச்ச நேரம் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டும் துதித்து கொண்டும் அப்படியே என்ன செய்யறாரு, அவரை வாழ்க்கையை அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறார். இதனால தேவன் அவர் மேல் பிரியப்படுகிறார். பிரியப்பட்டு இவருடைய வாழ்க்கையில இவருடைய தாகம் என்ன, தேவன் எனக்கு ஒரு மேய்ப்பனாக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்த வேண்டும். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போற மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் யார், என் கூட இருக்கிற தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை திட்டும். உடைய கோல் எனக்கு என்ன செய்யும், என் ஆத்மாவுக்கு வேண்டிய உணவை தரும். உடைய தடி என்ன செய்யும், என்ன சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு என்ன நினைச்சியும் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. விசுவாசத்தோட அந்த சங்கீதத்தை நினைச்சாரு, எழுதுறது மட்டும் இல்ல பாருங்க, இவருடைய வாழ்க்கையிலையும் இவர் ஒரு தள்ளப்பட்ட ஒரு குமாரனாக, ஒரு ஆடு மேய்க்கப்படக்கூடிய அந்த தொழில இருந்தாலும் முறுமுறுக்கல, புலம்பல, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டிய ரொம்ப நினைச்சாரு, பெர்ஃபெக்டா பண்றாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய பதவியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம நீசருக்கு முன்பாக இல்லாம ராஜாக்களுக்கு முன்பாக நம்மளை நிற்க தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. தேவன் நமக்கு கற்று தருகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, உன்னுடைய எஜமானுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, உனக்கு மேல் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு என்ன செய்றாரு, கற்று தராரு. நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம், அந்த இடத்துல நம்ம தவறி என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம என்ன செய்யறோம், நாமளே சில காரியங்களை நடப்பிக்க போய் அது நமக்கு தவறுதலாக மாறி வாழ்க்கையில பிரச்சனைகளிலும் போராட்டங்களையும் நம்ம சிக்கிக் கொள்கிறோம். அப்படி
அப்படி அல்ல. தெய்வன் நமக்கு மேய்ப்பராக வர வேண்டும் என்றால் அவர் நமக்கு கூறிய கட்டளைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை மேய்ப்பனாக நடத்தவர் வல்லமுள்ள தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் ஒரு ஊழியக்காரரா மாறுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆடு எல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா, நல்லா புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அசை போட அப்படி படுத்திருக்கும் போது அந்த ஆடுகளை பார்த்து மனிதர்களாக பாவித்து இவர் என்ன செய்வார் அப்படின்னா பிரசங்கம் பண்ணுவாராம். பைபிள் உள்ள வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ண, ஆடுகளே மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிற அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாராம். இந்த ஆவலை பார்த்த தேவன் அவரை ஒரு பெரிய பிரசங்கியார என்ன செய்தாரா மாத்தினாராம். இப்பவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்பெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்களை பாக்குறேனோ அப்பெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆடுகள், இவங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் வேணும். அந்த மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க பின்பற்றணும். இவங்க யாருமே வழி தப்பி போயிடக்கூடாது, சத்துரு கையில மாட்டி என்ன செய்ய அவங்க மடிந்து போய்விடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒரு துக்கம் என் மனசுல என்ன செய்யும், பாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்மை நடத்துகிற மேய்ப்பன் நம்மோடு இருக்கும் போது நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் நம்ம எப்படி தெரியுமா பார்ப்போம், ஆடுகளாக பார்ப்போம். சில ஆடு என்ன செய்யும், ரொம்ப சூட்டிப்பா இருக்கும், தப்பு பண்ணிட்டு என்ன செய்யும் அப்படின்னா வேகமா ஏதாவது ஒரு பள்ளத்துல விழுந்து கையை காலை உடைச்சிரும். இப்போ நிறைய வீடுகள்ல அழகான படங்கள் போட்டிருப்பாங்க பாருங்க, அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை கையில தூக்கி வச்சிருக்கிற மாதிரி. அப்போ நிறைய நானே யோசிச்சது, ஒரு ஆட்டுக்குட்டியை தானே செஞ்சிருக்காங்க கையில தூக்கி வச்சிருக்காங்க, மிச்சம் எல்லாம் அப்படி நடந்துட்டே போகுது. அப்போ உண்மையிலே இந்த ஆடு ரொம்ப கொடுத்து வச்ச ஆடு, ஏன் இதை மட்டும் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியானிக்கும் உண்மையிலே அது அடிபட்டு வாழ்க்கையில வழி தவறி போன ஆட்டை தேவன் என்ன செய்யறாரு, தூக்கி சுமந்து தன்னுடைய வழியில என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. இன்றைக்கு நீங்களும் வழி தவறி போயிருந்தீங்களா, கடவுள் உங்களை தூக்கி சுமந்து தம்முடைய மந்தியில் சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனா தேவையானது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பாதத்துல இருந்து என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு மேய்ப்பனாக இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை உங்களுக்கு தந்து, அது மட்டும் இல்ல யார் மூலமாக பிரச்சனை வந்தோ அவங்கள எல்லாம் கீழாக்கி உங்களுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிற ராஜா. அப்பா, தாவீது ராஜா உம்மை ஒரு மேய்ப்பனாக நோக்கி பார்க்கும்போது நீர் அவருக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து நீங்கி அவருக்கு ஒரு ராஜா என்கிற பதவி நீர் கொடுத்து தகப்பனே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தகப்பனே, நீர் தகப்பனே அவரை அபிஷேகித்தீர் ராஜா. அதே அபிஷேகம் தகப்பனே இப்ப நம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படும்படிக்கா ஜெபிக்கிற ராஜா. அப்பா, நாங்களுமே மேய்ப்பனாக நோக்கி பார்க்கிற தகப்பனே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க செய்து தகப்பனே, தேவன் எங்களை நீர் வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து எங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பனாயிருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து எங்களை தகப்பனே ஆசீர்வதித்து எங்களுடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்ய போகும் அன்புக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.